இப்போ சந்துரு இப்படின்னு இருக்குங்களா? நான் இதில் இன்னொன்று போடுறேன். இப்போ நான் இது பண்ண உடனே ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஆக்சுவலாக வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்றனா நாகுவட்டி ஆப்மெயில் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்குன்னா ஒரு கண்டிஷன் எழுதி சொல்லிடணும், ஆல்ரெடி இந்த யூசர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாகினுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். சரிதான். லாகினுக்கு நம்ம இங்க ரெடி பண்ணிருப்போம்ல, பாயிண்ட் 1 போட்டிருப்போம். அதே மாதிரி விஷயம் தான் இங்கேயுமே யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் 1 தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கோ. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்னென்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் போடுறேன் யூசர் இன்ஃபோ இமெயில் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டேட்டாவில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஈக்குவல் டு நல்லா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இமெயில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். இப்போ யூசர் இன்ஃபோமெயிலில் நான் நாகோட்டி யாப்மெயில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்னவா வரும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா டேட்டா வரும். அப்போ நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு தான் பாருங்க. இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, டேட்டா பேஸ்ல என்கிட்ட இருக்கு, நீங்க என்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இதுதான் கரெக்டாக போடும். ஓகே, ஆனால் பாஸ்வேர்டு ஒரே பாஸ்வேர்டு எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம். கரெக்டாக தானே? ப்ரோ இது வந்து சைன் அப் பண்ணும்போது மட்டும் தான் இந்த எரர் அடிக்கணும், லாகின் பண்ணும்போது வரக்கூடாது. உங்களுக்கு எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு ரெக்யர்மென்ட் ஒன்னு இருக்கும். சைன் அப் நல்லுக்கு முன்னாடி ஒரு இது ஆட் பண்ணீங்களா, நாட் நல்லா. ஆமா, அதோட நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா மட்டும். நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா என்ன மீனிங்? டேட்டாவை ஆட் பண்ணலாம் தானே அர்த்தம். ஆமா ஈக்குவல் டு நல்லுனா இருக்கு, அதாவது டேட்டா பேஸ்ல இல்ல, இந்த நாகுவட்டி ஆப்மெயில் டேட்டா பேஸ்ல இல்ல அப்படின்னா என்ன வரும்? நல்லுன்னு வரும். நல்லுன்னு வந்தா நான் என்ன செய்ய போறேன்னா டேட்டாவை ஆட் பண்ண போறேன். டேட்டா வந்துச்சுன்னா நான் என்ன செய்ய போறேன்னா நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா சம்திங் டேட்டா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இல்லைன்னா டேட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? ரொம்ப குழப்ப தேவையில்ல. யூசர் இன்ஃபோமெயில் இருந்துச்சு அப்படின்னா இல்ல ப்ரோ, புரிஞ்சது, அது புரிஞ்சது. யூசர் இன்ஃபோமெயில்ல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்ய போறோம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இல்ல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இதை ஆட் பண்ணணும். இப்போ நீங்க இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தான். ஓகே, ரிஜிஸ்டர்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்றது புரிகிறதா? சரி, போகும்போது ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிடலாமே அப்படின்றது. இப்போ இந்த லாகின் இருக்கு. இந்த லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த லாகினை முதல்ல கால் பண்ணேன். E7ல என்னது ஆர்த்து இதில் சோர்ஸில் ஆக்ஷன்ஸ்லாம் தேவையில்ல, காம்போனண்ட்டில் லாகின்.js. ஓகேவா? இந்த இடத்துல நான் லாகின்னு கிளிக் பண்ணும்போது ஏசி இந்த இடத்துலையே ஒன்று, இந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏசி லாகின் கொடுத்துருக்கோமா, இந்த இடத்துக்கு போய்க்க வேண்டியதான். இந்த இடத்துக்கு போயிட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கான்ஸ்ட் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ல இமெயிலையும் பாஸ்வேர்டையும் அனுப்ப போகிறேன். இமெயிலுக்கு இமெயிலே வைக்கிறேன், பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டே வைக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபார்ம் டேட்டாவை இங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன். ஏசி லாகினுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபார்ம் டேட்டா அப்படின்னு வரும்போது இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் காட்டுறேன்.
வந்துச்சுங்களா? இமெயில் பாஸ்வேர்டு நான் ரெண்டுத்தையும் அனுப்பியிருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஏபிஐக்கு கால் பண்ண போறேன். எங்க இருந்து ஏபிஐ கால் பண்ணணும் அப்படின்னா ரைட் பிளேஸ் டு கால் ஏபிஐ இன் ரீடெக்ஸ் அப்படின்னா ஆக்ஷன் தான். இந்த இடத்துல நான் ஆக்சியஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ import axios from axios. ஓகேவா? இதை நான் ரெடி பண்ண போறேன். ஓகே, ஸோ இதில் ஒரே ஒரு ட்ரிக்கியா ஒன்று நடக்கும். அது என்ன அப்படின்னா இந்த ஆக்சிஸ் வந்து தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். ஓகேங்களா? இது டைரக்டா வந்து யாருக்கு சொல்ல முடியாது அப்படின்னா ரீடெக்ஸ் சொல்ல முடியாது. அப்ப ஆக்ஷன் மூலியமா தான் அதுவுமே சொல்லும். அது எப்படி சொல்ல போகுது அப்படின்றத மட்டும் இப்போ பார்ப்போம். இப்போ ஏசி லாகின் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துக்கு வரப்போகுது. டேட்டாவை நம்ம இங்க வாங்குவோம். பேலோட்ல தான் டேட்டாவை பாஸ் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு பேலோடுன்ற வேலையே தேவையில்லை. இதை நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கமெண்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆக்சைஸ் யூஸ் பண்ண போறேன். இந்த யூஸ் பண்ற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் போது. அது எப்படி அப்படின்னா ஆக்சைஸ் ரீடெக்ஸ் ஈஸியா இருக்கிறது எதுனா அதை பார்க்கலாம். ஆக்ஷன்ல எப்படி ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன செய்ய போறேன்னா ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் அப்படின்றத ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணணும். என்ன பண்றீங்க அப்படின்ற சொல்றேன். இது எதுக்கு இந்த இடத்துல டிஸ்பேட்ச் யூஸ் ஆகுது அப்படின்னா நார்மலா நம்ம காம்பனன்ட்ல இருந்துட்டு ஆக்ஷன் கிட்ட பேசுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இது டைரக்டா ஆக்ஷன் கிட்ட பேசுமான்னா பேசாது. ஓகேவா? எதை வச்சு பேசும் அப்படின்னா டிஸ்பேட்ச் அப்படின்றத வச்சு தான் பேசும். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன்ல டிஸ்பேட்ச் இருக்கும். ஓகே, நம்ம அந்த டிஸ்பேட்சை இங்க வாங்கிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சஸ் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். ஓகேங்களா? இந்த பேக்கேஜுக்கும் இந்த ரீடெக்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, அது என்ன செய்யும் அப்படின்னா டேட்டாவை, அதாவது ஒரு ஏபிஐ ஹிட் அடிச்சு டேட்டாவை நமக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்கும். ஓகேவா? நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு ஆக்ஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம டேட்டாவை இது பண்ணிக்கணும். ஒன்றும் கிடையாது. இப்போ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் டிஸ்பேட்ச். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு இந்த மெத்தடுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சியஸ் என்ன கொடுக்குதோ அதை ரிட்டர்ன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க டைப்பு அந்த இதை நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதனுடைய வேலை ஏபிஐ ஹிட் அடிச்சு ரெக்கார்டை கொடுத்துரும். இந்த இடத்துல ரெக்கார்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல கன்சோல் போட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டு வரும். இது டைரக்டா ரீடெக்ஸுக்கு சொல்லுமா அப்படின்னு கேட்டா டைரக்டா ரீடெக்ஸுக்கு சொல்லாது. ஏன் சொல்லாது அப்படின்னா நான் இங்க என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பு அண்ட் பேலோட் அப்படின்னு இந்த செட்டை வந்து இங்க யூஸ் பண்ணணும். இந்த செட்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் இங்க ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா இதோட அது வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஆக்சஸ் டேட்டா கொடுத்துருச்சு. ரிட்டர்னுக்குள்ளார ரிட்டர்ன் ஒர்க் ஆகாது. இந்த மெத்தடுக்குள்ளார மட்டும்தான் ஒர்க் ஆகும். இருங்க, இதை நான் முடிச்சதுக்கு அப்புறமே நான் சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஏபிஐ என்ன அப்படின்னா லாகின் ஏபிஐ தானே. இந்த ஏபிஐ முதல்ல இந்த இடத்துல போறோம். ஓகேங்களா? இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபங்க்ஷன். ஓகே, மெத்தட் ஆக்சஸ். இது டேட்டாவை கொடுத்துருச்சு. இங்க இருந்து நீங்க டேட்டாவை இதுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னா ரீடெக்ஸ் அனுப்ப முடியுமான்னா முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து லைக் இங்க இருந்து உன்னால ஆக்ஷன் கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது. எப்படி பேசலாம் அப்படின்னா டிஸ்பேட்ச். அதே மெத்தட் தான். ஒரு காம்பனன்ட்ல இருந்தே என்னால ஆக்ஷன் கிட்ட பேச முடியல. அதே மாதிரி ஆக்சஸ் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி காம்பனன்ட். அவங்கிட்ட இருந்து பேச முடியுமானா பேச முடியாது. அப்ப எப்படி பேச முடியும் அப்படின்னா அந்த இடத்துலயும் டிஸ்பேட்ச் தான் யூஸ் பண்ணும். அந்த இடத்துலயுமே டிஸ்பேட்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணும். இந்த டிஸ்பேட்ச் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப இதுக்குன்னே ஒரு மெத்தட் ஆக்ஷன் ஒன்று எழுதணும். என்ன ஆக்ஷன்னா ஆக்ஷன்ல இன்னொரு மெத்தட் எழுதுறோம். இது காம்பனன்ட்ல கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது உள்ளுக்குள்ளாரே இங்கேயே கால் பண்ணிக்க வேண்டியதான்.
ஏசி லாகின் சக்சஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை வாங்கிட்டு இந்த மெத்தடுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா என்ன டேட்டா வருதோ அதை நான் பாஸ் பண்ண போறேன். இங்க அந்த டேட்டாவை வாங்க போறேன். ஓகேங்களா? வாங்கிட்டு சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு பிரிண்ட் போட்டு காட்டுறேன். டேட்டாக்கு டி அது என்ன வேணாலும் பண்ணலாம் தலைவர், தெரியாம கொடுத்தேன். பட் ஆனா இங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்க இங்க கொடுக்குற நேமை தான் இங்க கொடுக்கணும். இது பேராமீட்டர், இது ஆர்கியூமெண்ட். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுமே சேமா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா நான் இங்க ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்துருக்கல, ஏசி லாகின்ல ஃபார்ம் டேட்டாக்கு டி கேப்ஸ் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இங்க கொடுக்கறது தான் இங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் இந்த இடத்துல கொடுக்கணும். அது மஸ்ட். ஏன்னா இந்த டேட்டாவை தான் நான் இங்க பாஸ் பண்றேன். ஓகேங்களா? ஆர்கியூமெண்டா பாஸ் பண்றேன். அது எனக்கு இந்த இடத்துல வருது. ஓகே, இப்ப தேர்ட் பார்ட்டியில நான் ஹிட் அடிச்சுட்டேன். எனக்கு ரெக்கார்டு வரணும். வந்துச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு டேட்டா வருது. அந்த டேட்டாவை நான் ஏசி லாகின் சக்சஸ் அப்படின்னு இன்னொரு ஆக்ஷன் கிரியேட் பண்றேன். அந்த ஆக்ஷன்ல நான் என்ன செய்ய போறேன்னா என்னுடைய டேட்டாவை இங்க நான் பாஸ் பண்றேன். ஓகே, ரிடியூசருக்கு போய்க்கலாம். ஒரு ஏசி லாகின் சக்சஸ் லாகின் சக்சஸ்ன்ற ரெடியூசரை இங்க வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு இஸ் லாகின் ட்ரூ அப்படின்னு செட் பண்றேன். ஏன் அப்படின்னா இனிஷியலா ஃபால்ஸ், இது இங்க டேட்டா வந்துச்சு அப்படின்னாலே நான் இஸ் லாகின் சக்சஸ் அப்படின்னு வச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துலயே லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணலாம். அது ஓகே, இது டேட்டா வரட்டும், நான் அதுக்கப்புறம் பண்றேன். இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். இப்போ ஹார்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு டேட்டாவை கொடுக்குறேன். டெஸ்ட் அட் yahoo.com 1 2 3 4 5 6. இப்போ நான் ஹிட் அடிக்க போறேன். ஹிட் அடிச்சா ஓகே, ஏசி லாகின் சக்சஸ்ல இமெயில் பாஸ்வேர்டை ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிட்டு ஏசி லாகினுக்கு இங்க அனுப்புறேன். இது என்ன செய்ய போகுது அப்படின்னா போஸ்ட் மெத்தடா, போஸ்ட் மெத்தட்ல லாகின்ல என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த டேட்டாவை முதல்ல அனுப்பணும். அதே மாதிரி ஃபார்ம் டேட்டா கமா போட்டு நீங்க போஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஃபார்ம் டேட்டா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டா தான் வரும். எதுக்கு டவுட் போட்டுருவோம். இந்த இடத்துல அப்படிதான் வரும். வந்ததுக்கு அப்புறம் அது என்ன சக்சஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குதோ அது இந்த இடத்துக்கு போயிடும். ஓகேவா? எதா இருந்தாலும் இந்த இடத்துக்கு தான் வரும். வரும். அதை நான் என்ன செய்யறேன்னா இன்னொரு ஆக்ஷன் மூலியமா, ஏன்னா இங்க இருந்து என்னால வெளியே எடுத்துட்டு வர முடியாது. அப்ப நான் டிஸ்பேட்ச் பண்றேன். இங்க வர ரெக்கார்டை நான் டிஸ்பேட்ச் பண்றேன். எதுக்கு அப்படின்னா ஏசி லாகின் சக்சஸ் வர ரெக்கார்டை இப்ப நான் பேலோட்ல சென்ட் பண்றேன். ரிடியூசருக்கு இங்க வரணும். பார்ப்போம். ஓ மை காட், நெட்வொர்க் எரர். இப்போ நமக்கு ஒரு எரர் அடிச்சிருக்கு. என்ன எரர் அப்படின்னா ஃபார்ம் டேட்டால நான் சொன்ன மாதிரி இமெயில் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? நெட்வொர்க்லையுமே இப்படி போய் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ண கற்றுப்போம். இங்க பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் ஆத்து லாகின் கரெக்டா கால் ஆகுது. பேலோட்ல நம்ம இந்த ரெண்டு ரெக்கார்டை ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனா நெட்வொர்க் எரர், ஆக்சியஸ் நெட்வொர்க் எரர். கன்சோல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா 4000 ஆத், இது வந்து 3000 has been blocked cause policy அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா என்னுடைய சர்வர் வந்து 4000 போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு, என்னுடைய ஃப்ரண்ட் எண்ட் வந்து 3000 போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு.
அப்படின்னா இதனுடைய ஹோஸ்ட் நேம் சேம், லோக்கல் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஆனா இந்த போர்ட் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால என்னால ரிசோர்ஸை ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் சொல்லுது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இல்ல எந்த போர்ட்ல இருந்து வந்தாலும் ரிசோர்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் சைடு போய் நம்ம கோடிங் எழுதணும். அதுக்காக யூஸ் பண்றதா கார்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்களா. இது என்னன்னா கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஆர்ஜின்னா 3000க்கும் 4000க்கும் ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கிறது. CORS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஓகேங்களா? அந்த பேக்கேஜை நம்ம பேக் எண்ட்ல இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரோ அது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இருக்கா? ஆமா, நீங்க பேக் எண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இல்லையே, போடுவோம் விடுங்க. போட்டு வைப்போம், சாப்பிட்டோம் விடுங்க. ஐயோ, நோட் பேண்ட் சர்வர் கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போறேன்னா, சர்வர் செட்டப்ல நான் அதை கான்ஃபிக் பண்ணிக்க போறேன். சர்வர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல தெரியாம கூட என்னுடைய பேக்கேஜ் இதை நான் மாத்தி இது பண்ண மாட்டேன். லைக் பேக்கேஜை இம்போர்ட் பண்றது மேலதான் இருக்கும். இது 4000 கீழே கொடுக்குது அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா இது டிஃபைன்ட் ஒன், இது வந்து பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூட மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ காசை இங்க போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் ஆப் யூஸ் காஸ், அவ்வளவுதான். ஆப் யூஸ் காஸ்ன்னு கொடுத்துட்டா அது என்ன செய்ய போகுது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இதை போயிட்டு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ அப்ளிகேஷன்ஸ் நெட்வொர்க் கன்சோல். இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டெஸ்டட் யாமெயிலே இல்லைன்னு சொல்லுது. ஓகேங்களா? கரெக்டு தான், இல்லை தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், nagu@yapmail அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஹிட் அடிச்சிருச்சு. நெட்வொர்க்கில் போய் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவு 200 சக்ஸஸாக வருது. ஓகேவா? சக்ஸஸ் அப்படின்றது எப்பயுமே கரெக்டானதான் கொடுக்கணும் இல்லை. டேட்டாபேஸில் ஹிட் அடிச்சு எனக்கு நெகட்டிவ் இது சொன்னாலுமே அது சக்ஸஸ் தான். ஓகேங்களா? 200ல வந்துருச்சு. இப்போ நான் போய் கொடுக்குறேன் லாக்ட் இன் சக்சஸ்ஃபுல்லி. நமக்கு இந்த ஐடி வருது. இந்த ஐடியை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ண போறேன். லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ண போறேன். எப்படி நான் செட் பண்ணுவீங்க அப்படின்னா, எங்க இது அப்ளிகேஷன், இந்த இடத்துல எனக்கு சக்சஸ் வருது இல்ல, இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எழுதிக்க வேண்டியதான். இஃப் டேட்டா எதுல வருது, அது டேட்டால டேட்டா டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா இது. ஓகேங்களா? இதை வச்சுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இது என்னதானே பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ சக்சஸ் ஆகுது, எரர் ஆகுது. எரர்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்றது இருக்கிறத நம்ம சொல்லணும்ல, ஃப்ரண்ட் எண்ட்லாம் சொல்லணும். எப்படி நான் சொல்லுவீங்கன்னா, ரீடெக்ஸ் மூலயமா வேல்யூ ட்ரிகர் பண்ண வேண்டியதான். இங்க ஏசி லாகின் எரர் அப்படின்னா நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். லாகின் எரர் அப்படின்னா என்ன நமக்கு எரர் வருதோ, ஓகே, டேட்டாவே நான் அனுப்புறேன். இவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேட்டாவை அப்படியே நான் பாஸ் பண்றேன். ப்ரொடியூசருக்கு வருது.
அதுக்கப்புறம் மெசேஜ் என்ன வரப்போகுது அப்படின்னா எனக்கு இந்த டேட்டால 3 ரெஸ்பான்ஸ் வரும். ஐடி, மெசேஜ், ஸ்டேட்டஸ். ஓகேவா? இந்த ஸ்டேட்டஸ் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நான் லாகின் சக்சஸ்ன்னு கொடுக்குறேன். இது டேட்டாவை எடுத்து போய் செட் பண்ண போகுது. ஃபெயிலியரா இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வரேன். ஃபெயிலியர்னா எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? டேட்டா டாட் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா சக்சஸ், ஃபெயிலியர்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வரேன். வந்ததுக்கு அப்புறம் இந்த டேட்டால டாட் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். டாட் மெசேஜ் என்னவா இருக்கும்? இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு இருக்கு. அதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ரிடியூசர்ல இஸ் லாகின் எரர் மெசேஜை காமிச்சு விட்டுறேன். ஓகேவா? நான் என்னுடைய லாகின்ல நான் அந்த செலக்டர்ல ஆர்டர் ஸ்டேட்னு இருக்கா, இதுல இருந்து லாகின் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஃபீல்ட்ல இனிஷியலா எழுத போறேன். ஆர்டர் ஸ்டேட்ல பெரிய இதுனா கிடையாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. லாகின் எரர் மெசேஜ்ல ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் இப்படி கொடுக்குறேன், வரும் இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த மெசேஜ் தூக்கிட்டு வந்து எங்க காட்டிக்கு போறீங்க. ஓகேங்களா? இப்ப சக்சஸ் ஆனா என்னென்ன பண்ணுவீங்க? சக்சஸ் ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப சக்சஸ் ஆகும். ஓகே, சக்சஸ் ஆனா இந்த இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இருக்குல்ல, சக்சஸ் ஆன உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூசர்ல போயிட்டு அந்த மெசேஜை நம்ம ஹைட் பண்ணி வச்சு டாட் ஸ்டேட் திரும்ப ஒரு கம்மா போட்டு அந்த இஸ் லாகின் எரர் மெசேஜ் எம்டி பண்ணி விட்டுருணும். அதை நீங்க பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த லாகின்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுன்னு இருக்கும்போது லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் யூசர் டோக்கன் சக்சஸ்ல தான் எனக்கு ஐடி வரப்போகுது. அந்த ஐடியை எடுத்து இதுல செட் பண்ணிடணும். யூசர் டோக்கன் இங்க செட் ஆயிடும். நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் இது செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ரீடைரக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ரீடைரக்ட் பண்ணணும். அது என்னன்னா ரீடைரக்ஷன் அப்படின்னா விண்டோ டாட் லொகேஷன் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த காம்போனன்ட்டுக்கு நம்ம திருப்பி விடணும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இது இல்லை. ஓகேங்களா? சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா விண்டோ டாட் லொகேஷன் அந்த இதுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். எந்த பேஜுக்கு, அதாவது டேஷ்போர்டுன்னு நம்ம வச்சிருப்போம் அந்த இடத்துக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம். இப்போ அதனுடைய ஹை லெவல் ஸ்கீமா மட்டும் ரெடி பண்ணுறோம். இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் ஆச்சா? ரெஃப்ரெஷ் ஆகிறது எதுக்காக அப்படின்னா இப்போ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நான் app.jsல செக் பண்ணுவேன். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு app.jsல செக் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் போட்டுப்பேன் கான்ஸ்ட் யூசர் டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் போகக்கூடாது. போட்டுறேன். யூசர் டோக்கன் இருந்தா நாட் யூசர் டோக்கன் அப்படின்னு இருந்தா
இந்த இடத்துக்கு வரணும், இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அர்த்தம். ப்ரோ யூசர் நேமுக்கு முன்னாடி ஒரு கர்லி பிராக்கெட்டா? இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஃப்ரெஷ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ யூசர் டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, இப்போ லாகின் பேஜ் வருது. எப்படின்னா அது வந்துச்சு அப்படின்னா, கெட் ஐட்டம் போய் பார்க்குது யூசர் டோக்கன் ஏதாவது இருக்கான்னு. இருக்காது. இல்லை அப்படின்ன உடனே அது என்ன பண்ணுதுன்னா லாகின் பேஜை ரீடைரக்ட் பண்ணுது. ஓகேவா? அது எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, நீ கரெக்டாக வேலிட் ரெக்கார்டை கொடுக்கும்போது வேலிட் ரெக்கார்டை இங்கே நீ கொடுப்ப. ஓகேங்க. சப்போஸ் நீ தப்பாவே கொடுக்குற அப்படின்னா இப்போ பாருங்க, எதுவும் ஆகாது. மேபி அது எரர் மெசேஜ் வேணா இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? எரர் மெசேஜை காட்டும். நம்ம என்ன ரீடெக்ஸில் செட் பண்றோமோ அது. இப்போ சப்போஸ் நான் கரெக்டான ஒரு விஷயத்த கொடுக்குறேன் அப்படின்னும் போது, ஓகே, நான் இங்கே என்டர் பண்றேன். இது இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுது, இந்த இடத்துக்கு வருது. இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரிக்கி. என்ன ட்ரிக்கி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஆக்சஸ் வச்சு தான் நீ பண்ண முடியும். ஆக்சஸ் வந்து தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். அதை நீ ரெக்கார்டை வாங்கிடுவ. இந்த ரெக்கார்டை வாங்கினது ஆக்ஷனுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா டிஸ்பேட்ச் மூலியமா தான். டிஸ்பேட்ச்ல இருந்துட்டு நம்ம இதை போய் டிஃபைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. சாரி, ஆக்ஷன்ல இருந்துட்டு ஆக்ஷன்ல நீங்க இந்த மாதிரி டிஸ்பேட்ச் போட்டாலே அங்க மேல டிஃபைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் இந்த டிஸ்பேட்சை வச்சு என்ன செய்யறேன்னா ரிட்டர்ன், இந்த விஷயம் ரிட்டர்ன் பண்ண போகுது, ஏதோ ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ண போகுது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்ஷனையே கால் பண்றேன். சக்சஸ்க்கு ஒன்று, எரருக்கு ஒன்றுன்னு வச்சுக்க போறேன். சக்சஸா இருந்துச்சுன்னா லோக்கல் ஐட்டம்ல என்னுடைய ஐடியை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லாகின் சக்சஸ்ல டேட்டாவை செட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ரீடெக்ஸையும் செட் பண்ணிக்கிறேன். அதே ரெக்கார்டை திரும்ப விண்டோ டாட் லொகேஷன் பேக்ஸ்லாஷ் கொடுக்குறேன். பேக்ஸ்லாஷ் அப்படின்றது என்னன்னா ரூட் யூஆர்எல் சொல்லியிருக்கேன். என்ன ஆகும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆக போகுது. ரெஃப்ரெஷ் ஆனா இந்த டைம் என்ன வரும் அப்படின்னா app.js தான் ஃபர்ஸ்ட் ஃபைல். இப்போ போயிட்டு யூசர் டோக்கன்ல டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். யூசர் டோக்கன்ல டேட்டா இருந்துச்சுன்னா டேஷ்போர்டுக்கு வந்துடும், இல்லைன்னா லாகின் வரும். இதுதான் லாஜிக்கு. இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க அப்ளிகேஷன் போனீங்கன்னா இங்க இருக்கும். நீங்க இதை எடுத்துட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி இங்க ஓடிடும்.